நண்பா இதுல கரெக்டா சூப்பரா தெரியுது பாருங்க. இதுல ஷைனி அங்க பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷைனியா இருக்குன்னு பாத்தீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கு வீடியோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கண்டென்ட் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கண்டென்ட் என்ன சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் வீடியோ போடல. எனக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் சரியாச்சு. காலில் அடிபட்டு ஆக்சிடென்ட் அது இதுன்னு நிறைய ஆச்சு. இப்போ சரியாயிருச்சு, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கேன். அதனாலதான் வீடியோ போடுறேன். நீங்க வீடியோ என்ன சொல்லிட்டு வந்து நீங்க தமிழ்லாம் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம பண்ணி பார்க்கலாங்கிற ரீசனுக்காக தான். வெறும் 20 ரூபாய்க்கு நம்ம வண்டியை இந்த அளவுக்கு ஷைனிங் ஆக முடியுமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்ட்ரோவே நான் இப்பதான் பேசிட்டு இருக்கேன். மேபி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா வெரி குட், நல்லா இல்லைன்னாலும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த இதோட ரிசல்ட் என்னங்கிறது தமிழ்ல பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இதுல எப்படி கொண்டு வந்தேங்கிறத தெளிவா உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லணும்னு வந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா இன்னைக்கான கண்டென்ட் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். 20 ரூபாய்க்கு நான் லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஷைன் ஸ்பாஞ்ச் சொல்லிட்டு வந்து ஒரு கம்பெனி. இது மோட்டோமேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். அது நல்லா இருக்கும், நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இந்த சைடு ஏரியாவில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பட் இதுதான் கிடைச்சது. இதை நம்ம புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு நான் போட்டு ட்ரை பண்ண போறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். என்னமோ ஒரு சோப் வாடை அடிக்குது. இதுதான் அந்த ஸ்பாஞ்ச். இது என்ன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என் கையில கூட என்ன தெரியும் பாருங்க. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சு இந்த நம்ம வண்டியை ஷைன் ஆக போறோம். இப்போ வாங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை அமுக்கி தேய்ச்சாதான் இதாகும்னு சொன்னாங்க. அமுக்கி தேய்க்கிறேன். கொஞ்சம் ஷைன் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான ஃபைபர்லையும் அப்படி புளிஞ்சு விட்டு தேய்ச்சோம்னா நல்லா பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் அடிச்சிருக்கிறது மேட் பேக் பெயிண்ட் தான். அதனாலதான் மேபி என்னவோ கொஞ்சம் நேரம் ஆகுது போல. இது கிட்டத்தட்ட ஒரு சோப் நுர மாதிரி தான் இது எனக்கு தெரியுது. சோப் நுர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இதை வந்து ஃபுல்லா ஷைனிங் தொடச்சிட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு ஃபைனலா ஒரு டச் அப் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் நல்லா ஃபினிஷிங் வரும்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். வண்டி எவ்வளவு தூரத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வருதுன்னு பார்ப்போம். இதுல கரெக்டா சூப்பரா தெரியுது பாருங்க. இதுல ஷைனி அங்க பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷைனியா இருக்குன்னு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்கார்டுக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என் கையை நான் இது பண்ணி கட்டுறேன் பாருங்க. கை ஃபுல்லா அந்த இதாத்தே லிக்விடாதே இருக்கு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு வண்டியை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா இந்த இதை அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா வண்டியை நான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் நான் பண்றேன். நான் வாட்டர் வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் டிஃபரன்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்ச பெயிண்ட், அதனால அவ்வளவா உங்களுக்கு லுக்கு தெரியல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பெயிண்ட். இந்த இடத்த தைக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா ஷைனி? தெரியுதா எந்த அளவுக்கு ஷைனா இருக்கும் பாருங்க வண்டி. கீழே ஒரு ஜீவன் வந்திருக்கும். தெரியுதா எந்த அளவுக்கு ஷைனா இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குல்ல? சீரியஸா கம்பெனி பெயிண்டிங் தான் நல்லா லுக் காட்டும் போல இது. இந்த இடத்த பாருங்க. இங்க வாங்க, இந்த இடத்த காட்டுங்க. இங்கெல்லாம் பெயிண்ட் ஃபேடா இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் லுக் கொஞ்சம் நட்டா இருக்குது. ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஷைனா காட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம். இது கம்பி தான் இருந்தாலும் கம்பியிலேயே தேய்ச்சி பார்ப்போமே. ஷைனியா காட்டுதான்னு. ஷைனியா காட்டுது. இங்க வாங்க.
இந்த கம்பியை பாருங்க, எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு லைட் வெளிச்சத்துல அந்த அளவுக்கு காட்ட முடியுதான்னு தெரியல. பட் என் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான லிக்விட் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னாவே நல்லாவே இருக்குது. சோப்புல எல்லாம் வர்ற வாடை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வருது. கையை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைவாவே நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல டஸ்ட் இருக்குது, இருந்தாலுமே அந்த டஸ்ட்டையுமே கிளீன் பண்ணுதாம அப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்பாஞ்சை வச்சு வண்டி மொத்தத்தையுமே ஷைன் ஆக்க முடியுது. அப்ப எந்த அளவுக்கு இது எஃபெக்டா இருக்குன்னு பாத்துக்குங்க. இப்ப பாருங்க, இது பிஃபோர் இப்படி இருக்குது. தேய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஃபரன்ஸ். அப்படியே தெரியுது பாருங்க, அச்சு பிசுறாம அப்படியே. டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஒரு அளவுக்கு தெரியலாம், பட் இருந்தாலுமே இது டிஃப்ரெண்ட் நல்லா ஹெவியாவே தெரியுது. பட் தொடச்சு முடிச்சுட்டு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் நான் சொல்லணும். பாருங்க, பிஃபோர் இது எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இது எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. டிஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்படியே நான் துடைக்கிறேன், கண்ணு முன்னாடியே பாருங்க. டிஃப்ரெண்ட் மாறுறது உங்களுக்கு தெரியும். தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மாறி இருக்கிறது? எனக்கு கண் கூடவே தெரியுது இந்த டிஃப்ரென்ஸ். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்டிக்கருக்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் தான் அது. ஸ்டிக்கருக்கு மேலேயுமே வேற லெவலா ரிஃப்ளெக்ட் ஆகுது நண்பா, சீரியஸா சொல்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்கிறது தெரியும். ஒரு புளிஞ்சு விட்டு இந்த அழுக்கையுமே நம்மளால எடுக்க முடியுது இதை வச்சு. இது இன்ஜினோட ஹெட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜினோட ஹெட்டா சைடா தெரியல, சாரி, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் இந்த அளவுக்கு நல்லா கொடுக்குதுன்னு பாருங்களேன். ஒரு சின்ன ஃபைபர் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பொருளா இருந்தாலும் சரி, இரும்பா இருந்தாலுமே பிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த இடத்த விட்டுருங்க, இந்த இடத்த பாருங்க. இந்த இடம், அந்த ஸ்டிக்கர் இது பண்ண இடம் எவ்வளவு ஷைனா இருக்கு பாருங்களேன். வாவ், நைஸ் நண்பா, சீரியஸா நைஸா இருக்கு, சூப்பரா இருக்குது. அந்த பக்கம் இதே இடத்த அந்த பக்கம் எடுக்கலாம். இந்த பக்கம் பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. இந்த இடத்துல டஸ்ட் இது எல்லாத்தையும் பாத்துக்குங்க. ஆஃப்டர்ல நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்க. இப்ப ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். முன்னாடி நான் வச்சிருந்ததுக்கும் இப்ப இது இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பா. இப்ப வீடியோட பினிஷிங் வந்துட்டோம். இப்ப ஸ்பாஞ்சை ஃபுல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சாஃப்டான கிளாத் எதுனா ஒண்ணு எடுத்து லைட்டா இப்படி தொடச்சிக்க சொன்னாங்க. தொடச்சாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் நல்லா வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் ஓரளவுக்கு நல்லா வருது. இங்க துடைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பினிஷிங் வர்றது உங்களுக்கே தெரியுமா? தெரியுதா? சாரி, தெரியுதா? அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஷைனா இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பக்கம் வாங்க. இந்த ஷேடா தெரியறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க பெயிண்ட் அடிச்சப்ப பண்ண மிஸ்டேக்ஸ், சின்ன மிஸ்டேக்ஸ். அதுதான் அப்படி ஷேடா தெரியறதுக்கான ரீசன்ஸ். டீசென்ட்டா இருக்குல்ல, அதுவே போதும். வெறும் 20 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம்தான். இவ்வளவு பெரிய இது தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. சோ நண்பா, இவ்வளவுதான் இந்த வீடியோ. வண்டி எந்த அளவுக்கு ஷைனா இருக்குங்கிறத ஃபைனலா ஒரு வீடியோ காமிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுவோம் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்றேன். அடுத்து என்ன வீடியோ போலான்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணேன்.
இன்னொரு ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் யூஸ் பண்ணேன், இன்னொன்னு மிச்சம் இருக்குது. இதை நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். நம்ம வண்டிக்கு இது ஒர்த்து. பட் இன்னொரு 2 days நம்ம மழை அந்த மாதிரி வெயில் அந்த மாதிரி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.